வணக்கம் மக்களே. பார்த்தீங்களா வடை என்ன இன்னைக்கு வடை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எதனால வடைன்னு கேட்டிங்கன்னா, நான் பெற்று வச்சுருக்கேனே ரெண்டாவது அந்த பீஸ் என்ன செஞ்சிச்சு, நேற்று எங்கள் வீட்டுக்காரு அந்த மல்லித்தூள் அரைக்கிறதுக்கு மசாலா பொடி அரைப்போம்ல, அதை அரைக்கிறதுக்காக கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, வீட்டுக்கு சட்னி அரைக்க பொட்டுக்கடலை எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாரு. நான் என்ன செஞ்சேன், யூடியூப் டவுட்டு சொல்லித்தரேன் என்ற பேரில் அதை எடுத்து உள்ளக்க வைக்கலை. என் மையன் பள்ளிக்கூடம் விட்டு வந்தான். என்ன அருவம் இல்லாமல் இருந்தான், கொஞ்சம் நேரம் சத்தம் போடாமையே இருந்தான். என்னடா அமைதியாக இவ்வளோ நேரம் அமைதியாக இருக்க மாட்டானே, அமைதியாக இருக்கானே நான் யோசிச்சிருக்கணும். நான் விட்டுட்டேன், சரி பிள்ளை அமைதியாக தான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன்ட்டு. என் மையன் என்ன செஞ்சான், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, இது பொட்டுக்கல்ல மூணுத்தையும் என்ன செஞ்சால் சொம்புக்குள்ளே போட்டு, இந்த சொம்பை கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த சொம்புக்குள்ளே போட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சு கிண்டிக்கிட்டு இருக்கான் ஸ்பூனை வச்சு. என்னடா செய்கிறேன்னு என்னை பார்க்கவும் பயந்து பம்மினான். வந்து பார்த்தா பருப்பெல்லாம் ஊற வச்சுருக்கான். அவனை என்ன செய்ய, உருண்டை குழம்பு வச்சுருவோமான்ட்டு யோசித்தேன். வெள்ளிக்கிழமை சாம்பார் தான் வச்சு ஆகணும், அதுதான் நம்ம சட்ட விதிப்படி, அதுதான் கரெக்டுன்ட்டு சாம்பார் வச்சுட்டு என் மகன் ஊற வச்சுருந்தானே இந்த பருப்பெல்லாம் தண்ணியை இருத்துவிட்டு நல்லா 4 வாட்டி கழுவிட்டு, இந்த இவ்வளோண்டு சோம்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொஞ்சோண்டு உப்பு, இப்படிக்காண்டு பெருங்காயத்தூளை போட்டு வடை மாதிரி போட்டேன். சாம்பாருக்கு தொட்டுக்க வடை. எங்கள் வீட்டுக்காரருக்கு மேலே ஏதாவது கேட்டாருன்னா அவ்வளோதான்ருவேன். வடை போட்டு வச்சுருக்கேன். இந்த சைஸுக்குதே வரும் வடை, நம்ம போடுற வடை. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் என் ஸ்பெஷல். நம்ம அந்த சைஸுக்கு போட முடியுமா? போட முடியாது. அப்புறம் நேற்று அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்லேருந்து போகணும் எங்கள் வீட்டுக்கார மனசு நிற்க முடியல, பாவம் என்னையே வந்து வயிறார். சரின்ட்டு ஒரு 2-3 நாளைக்கு பிரேக் விட்டுருவோம், நம்பர் கொடுக்க வேணான்ட்டு பிரேக் விட்டுட்டேன். ஏன்னா இருக்கிறதே சமாளிக்க முடியல. சரி மக்களை, எல்லாம் சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா? அதாவது எல்லாருக்கிட்டேயும் காசு இருக்காது. காசு இருக்கிறவங்க பெட்ரோல் வந்து பல்காக நேற்று வாங்கி வச்சுக்கிட்டாங்க. பார்த்தா நானும் எங்கள் வீட்டுக்காரும் ஒரு வேலையாக போகிறோம். சாயந்தரம் பெட்ரோல் காசு இருக்கிறவங்க டேங்க் ஃபில் பண்ணிடுறாங்க. பழுக்காக பாட்டலில் வாங்கிட்டு போயிடுறாங்க. 2 லிட்டரு 3 லிட்டருன்னு கேனில் வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த இல்லாத மனுஷங்க, கூலி வேலைக்கு போகிறவங்க, தூரந்தொலை விட்டு வேலைக்கு போகிறவங்க, ஒரு 100 ரூபாய்க்கு வண்டியில் பெட்ரோல் போடுவாங்க. 2 நாளைக்கு ஒரு வாட்டி, 3 நாளைக்கு ஒரு வாட்டி. அவங்களுக்கு பெட்ரோலும் இல்லை, வேலைக்கு போய்ட்டு வர்றாங்க, வண்டியை தள்ளிக்கிட்டு போகிறாங்க. இதை விட கொடுமையானது, நேற்று வந்து நல்ல மாசமாக இருக்கும் அந்த அக்கா. மனுஷன் வண்டியில் பெட்ரோல் இல்லை, கொண்டாட்டிய வண்டியில் உட்கார வச்சு தள்ளிக்கிட்டே போகிறாரு. இந்த கொடுமையெல்லாம் எங்கே சொல்கிறாரு? காசு இல்லாதவங்க பல்காக வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த இல்லாதவங்களோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிக்கணுமா இல்லையா? இதை யாருமே வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ நம்ம மக்களுடைய நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்கள்? வடை கறியிடக்கூடாது இல்லையா? கான்சன்ட்ரேஷன் பேச்சாக இருந்தாலும் வடையில் கவனம் இருக்கும். ஆமாம், வடையை எடுத்தாச்சு. இப்படித்தாங்க நம்ம அந்த 2 நாளாக மக்களுடைய நிலைமைகள்லாம் இப்படித்தையும் போய்கிட்டு இருக்கு. சிலிண்டர் இல்லைன்னாங்க, வடை எடுத்தாச்சு. பார்த்தா சிலிண்டர் வண்டி, 50 சிலிண்டர் போகுது கும்பகோணத்தில். இது இப்போ கூட இங்கே வந்து போட்டுட்டு தான் போனாங்க. அப்போ எதுக்கு இந்த தட்டுப்பாடுன்னு தெரியல. யாரும் தயவு செஞ்சு தெரியாதவங்க குரலையே கிளப்பி விடாதீங்க. எல்லாமே இருக்குது நம்ம நாட்டுக்கு தேவையான சிலிண்டர், பெட்ரோல் எல்லாமே 50 நாளைக்கு இருப்பு இருக்குன்னு நியூஸ்லேயே போட்டாங்க. இதெல்லாம் நேற்று கமாண்டில் யாரோ சொல்லியிருந்தாங்க, கப்பலை என்னமோ அனுமதிச்சிட்டாங்கன்ட்டு. இந்த யூடியூப் டவுட்டு சொல்லிக் கொடுக்கும் என்னவோ என்னால் 4 நாளைக்கு ஆத்தே முழங்கால் வலி தாங்க முடியலங்க. வயசு 34 தான் பிறந்திருக்கு. இப்பயே கேட்டீங்கன்னா முழங்கால் வலி தாங்க முடியல. நான் தான் தண்ணி எடுக்க போகணும். மணக்குதுங்க வடை, அப்படியே சும்மா சூடாக இருக்குது. பருப்பு வடைக்கு தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது, லேசாக தான் தெளிக்கணும், பட்டும் படாமல். இல்லாட்டி சட்னி மாரி போயிடும், தேங்காய் சட்னி மாதிரி. நல்லா அழகாக வாசனையாக சூப்பராக இருக்குது.
என்ன என் மையன் துவரம்பருப்பையும் கொண்ட என்னது பொட்டுக்கல்லையும் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டான். ஆனால் இது டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்குது. நம்ம கலக்கக்கூடிய பொருட்கள் அப்படி இருக்குது, சுவையாக உள்ளது. இந்த யூடியூப்புக்கு சொல்லித்தர ஆரம்பிக்கவும் என்னால் இயல்பாக இருக்க முடியலங்க. ஒரே ஃபோன் வருது, சாப்பிட முடியல நிம்மதியாக. அதனால தான் இன்றைக்கி நம்பர் கொடுக்கல. ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு ஃப்ரீயாக இருந்துக்கிறோம். போட்டு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, கஞ்சி குடிக்க முடியல நிம்மதியாக. பிள்ளைகளை சோறு விட்ட முடியல. எங்கள் வீட்டுக்காரர் நேற்று வீட்டு வேலைக்கு போயிருக்காருங்க. நிமிஷத்துக்கு ஒரு ஃபோனு. மனுஷன் திகச்சு போயிட்டார். அடியே என்னால் முடியல, ஒரு நாளைக்கு ரெஸ்ட்டு விடு, கேப்பு விடு அப்படின்ட்டார். சரி, என்னாலேயும் முடியலங்க. பூரா பெண்டிங்கில் இருக்குது சொல்லி கொடுக்குறவங்களுக்கு. வெயிட் பண்ணுங்க. பாவம், எல்லா மக்களுமே பாவம். அதனால் தயவு செஞ்சு யாரும் பெட்ரோலு வாங்க போகிறேன் கேன் தூக்கிட்டு போயிடாதீங்க. நான் என்றைக்குமே சாப்பிட்டுக்கிட்டே வீடியோ போட்டதில்லை, இன்றைக்கி தான் சாப்பிட்டுக்கிட்டே வீடியோ போடுறேன். ஏன்னா சூடாக வடை தின்னா நல்லாயிருக்கும், ஆறி போய் தின்னா நல்லா இருக்காது. சரி, நம்ம இந்த யூடியூப்புக்குள்ளே ஏதாச்சும் வந்தால் நமக்கு ஒரு உதவியாக இருக்குமேன்னு பார்த்தா ஒரு அக்காவுக்கு சொல்லி கொடுத்தேப்பேன். அந்த அக்கா பேலன்ஸே இல்லைன்ட்டாக. எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு. சாயந்தரம் அனுப்புகிறேன்றாங்க. சரி பரவாயில்ல, நம்பிக்கை தான் வாழ்க்கை. அக்கா அனுப்புவாங்க, நம்பிக்கை இருக்குது, அதனால் அனுப்புவாங்க. இப்படித்தான் இயல்புகள். நம்ம ஒருத்தரை நம்பணும், நம்ம நம்பி தான் சொல்லித்தரோம் செய்வாங்கன்ட்டு. அதே மாதிரி தான் மக்கள் மேலே சிலர் பேரில் நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கைகளை அவங்க காப்பாற்றணும். ஐயோ போன தள்ளி விட்டுறாத. ஆனால் சில நேரம் நம்ம நம்புகிறவங்க தாங்க நம்மளை ஆழம் பார்க்குறாங்க. காலை பிடிச்சி பட்டாருன்னு மாறி விட்டுறாங்க. நீ நம்புறியா, நம்பாத, நான் நீ நம்புகிற அளவுக்குலாம் நான் உண்மையாக இல்லை அப்படின்ட்டு காமிச்சிடுறாங்க. கஷ்டமாக போயிடுது. சில பேர் வந்து நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், இவங்களா அவங்க அப்படித்தான் இருப்பாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில் ஒன்று கற்றுக்குங்க, தோற்றத்தை வச்சு யாரையும் இடப்படாதீங்க. அவங்க கூட பேசி பழகுங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க நல்லவங்களா கெட்டங்களான்ட்டு முதல் அறிமுகத்திலே தெரிஞ்சுக்கிறோம். சிலர் பழக தான் அவங்க புத்திகள் தெரியும். அந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி போய் தான் ஆகணும். ஏன்னா 10 விரலும் ஒன்றா கிடையாது, அப்படி இப்படி இருக்கத்தான் செய்வாங்க. எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட வந்துடுவார், சோறு போடணும். அவர் வரையில் வீட்டுக்குள்ளே டவர் வராது. கையை மட்டும் நீட்டிக்கிட்டு ஜன்னல் வழியே நிற்பேன் டவருக்காக. ஒரு வீடியோ அப்லோடாக எனக்கு 20-25 நிமிஷம் ஆயிரும். ஜன்னல் வழியே வெயிலில் கையை நீட்டிக்கிட்டே நான் நிற்பேன் டெய்லி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. ஷார்ட்ஸ் அதுவாட்டுக்கு அப்லோட் ஆயிரும். பெரிய வீடியோ சொல்கிறேன். எல்லாம் யாருக்காக? என் கணவருக்காக உழைக்கிறேன். அவர் யாருக்காக உழைக்காரு? எங்கள் 4 பேருக்காக உழைக்கிறார். இப்படி ஒருத்தரை சார்ந்து ஒருத்தர் சார்ந்து வாழ்வது தான் குடும்பம். நிறைய குடும்பங்களில் இப்படி கிடையாது. நீ இவ்வளோ செலவு பண்ணுறேன், நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன் எப்படிம்பாது. அப்படி இருந்தால் குடும்பம் வீணாக போயிடும். பொம்பளை செலவு பண்ணால் ஆம்பளை குறைச்சி செலவு பண்ணிக்கிறணும், ஆம்பளை அதிகமாக செலவு பண்ணால் பொம்பளை தான் குறைச்சி செலவு பண்ணிக்கிறணும். இன்ன வரைக்கும் நான் போடுற நைட்டி இருக்கு பாருங்க, எங்கள் வீட்டுக்காரர் செலக்ட் பண்ணது தான். எனக்கு சில விஷயங்கள் முடிவெடுக்க தெரியாது, எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறது தான் கேட்பேன். சிலர் நினப்பாங்க என்ன எதாக இருந்தாலும் புருஷங்கிட்ட கேட்டு தான் செய்வாங்க அவ்வளோ. ஏன்னா நானாக தப்பு பண்ணால் எனக்கு திருப்தி இருக்காது. ஒரு படத்தில் சொல்லுவார் பாருங்க, ஜெயம் ரவி படத்தில் நிமிர்ந்து நிலா ஏதோ ஒரு படத்தில், அது மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் சொல்லி நான் தப்பு செஞ்சேன், அதில் எனக்கு ஒரு திருப்தி. நானாக செஞ்சு தப்பு, இது ஒரு விஷயம் தப்பாக போயிடுச்சுன்னா இனி வைவர், நான் சொன்னேன் நீ கேட்கல இல்லை அப்படின்ட்டு. அதனால் அவர் வழியிலேயே போவேன். முழங்கால் வலிக்கு ஏதாவது மருந்து இருந்தால் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஹைப் பாயிண்ட் கொடுங்க. பாய். வடை நல்லாயிருக்கும்.